Welcome to Veranda race. இப்போ நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா simplification part 2. So simplification part 1 யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா நம்மளுடைய Veranda race SSC சேனல்லே அந்த பிளேலிஸ்ட்ல நாம கொடுத்திருக்கோம். So அதுல simplification part 1 பார்த்துட்டு இது வந்தீங்க அப்படினா உங்களுக்கு இன்னும் ஒரு ஓவராலா holistic understanding ஒன்னு கிடைக்கும். சரிங்களா? So இப்போ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா simplification part 2. So இதுல எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படினா fractions உடைய addition subtraction. So இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நாம sums பார்க்க போறோம். So first question, 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 plus 1 by 4 into 5. So இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. So இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ரெண்டு ப்ரொசீஜர் இருக்கு. So first ப்ரொசீஜர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. So 1 by 2 ஏன்னா 1 into 2 is 2. அடுத்ததா 2 into 3 2 into 3 பார்த்தீங்க அப்படின்னா 6. அடுத்ததா 3 into 4 3 into 4 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 12. அடுத்ததா 4 into 5 so 4 into 5 பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 6 12 20 இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு நம்பர் ஒன்று கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனான நம்பர்னா ஸோ ஒன்று மல்டிப்ளை பண்ணுவாங்க ஆர் எல்சிஎம் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 60 அப்படின்னு வரும். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 60. ஸோ 2வை 60 மாற்றோம்னா 30ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 30 1 into 30 is 30. 6 60 மாத்தனா 10ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 10. அடுத்தது 12 60 மாற்றணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ மேலே 5. அடுத்ததா 20 60 ஆக்குனா 3ஆல மல்டிப்ளை பண்ணுவாங்க. மேலே 1 into 3 is 3. ஸோ இப்போ மேலே இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30 + 10 40 40 + 5 45 45 + 3 is 48 வரும். ஸோ 48/60. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 12 டேபிளில் போகும். இது 4 டைம்ஸ் போகும், இது 5 டைம்ஸ் போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் 4/5. ஸோ இப்படி கூட நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு வேறு டெக்னிக் வேணும் அப்படின்னா இல்லாட்டி இப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இன்னொன்று எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டா 1/2 + 1/6 + 1/12 + 1/20. இப்போ எல்லாத்துலேருந்துமே நீங்கள் டினாமினேட்டரில் 2வை வெளியில் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1/2ஆவே மொத்தமாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1/2ல் 1/2வை காமனாக எடுத்துட்டா அப்போ பாக்கி 1. அடுத்ததா 6ல் நான் 2வை வெளியில் காமனாக எடுத்துட்டா அப்போ பாக்கி 3 இருக்கும். பட் அந்த 3 எங்கே இருக்கும்? டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ 1/3. அடுத்ததா 12ல் நான் 2வை வெளியில் காமனாக எடுத்துட்டா அப்போ பாக்கி 6 அது டினாமினேட்டரில் இருக்கும். நியூமரேட்டரில் 1. அடுத்ததா ப்ளஸ் 20ல் நான் 2வை வெளியில் காமனாக எடுத்துட்டா 10ன்றது டினாமினேட்டரில் இருக்கும். நியூமரேட்டரில் 1. ஸோ 1 + 1/3 + 1/6 + 1/10. ஸோ இப்போ டினாமினேட்டரில் இங்கே 1ன்றது 1/1. ஸோ 1 3 6 10 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 60 ஆர் 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எல்சிஎம்மாகவே வந்துடும். ஸோ 1/2 இன்ட்டு மொத்தமாக 30. ஸோ இப்போ இந்த 1ஐ நீங்கள் 30ஆ மாற்றணும் அப்படின்னா ஏன்னா இது 1/1 இருக்கு. 1ஐ 30ஆ மாற்றினா 30ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே இருக்கிற 1ஐ 30ஆல் மல்டிப்ளை பண்ணும். அடுத்ததா 3யை 30 ஆக்கணும்னா நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 1 into 10 is 10. இங்கே 6ஐ 30 ஆக்கணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 1ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5. 10ஐ 30 ஆக்கணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆர் நீங்கள் மேலே இருக்கிற 1ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 3 is 3. So 30 + 10 40 40 + 5 45 45 + 3 is 48. So 1/2 into 48/30. இப்போ இதில் 24 டைம்ஸ் போகும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 டேபிளில் போகும். இது 4 டைம்ஸ் இது 5 டைம்ஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் இதுக்கான ஆன்சர் 4/5. இல்லை சார் எனக்கு இன்னொரு டெக்னிக் வேணும் சார் அப்படின்னா இன்னொரு டெக்னிக். இப்போ இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா குரூப் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இது ஒரு குரூப்பு, அடுத்ததா இது ஒரு குரூப். ஸோ 1/2 1 into 1/1 into 2 அடுத்ததா 1/2 into 3. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் 1/1 into 2 + 1/2 into 3. இப்போ இதில் டினாமினேட்டரில் ரெண்டுத்துக்கும் காமனாக 2 இருக்குது. அதை நான் வெளியில் காமனாக எடுத்துறேன். ஸோ 1/2ஆ நான் மொத்தமாக காமனாக எடுத்துட்டா நியூமரேட்டரில் 1/1 இருக்குது. ஸோ 1/1 is 1. இங்கே 2 into 3 இருக்கு. அதில் நான் 2வை வெளியில் காமனாக எடுத்துட்டா அப்போ பாக்கி 3 அப்படின்றது டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ 1/2 into 1 + 1/3. இப்போ 3 into 1 3 3 + 1 பார்த்தீங்க அப்படின்னா 4 வரும். ஸோ 1/2 into 4/3. ஸோ இது இதில் 2 டைம்ஸ் போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் 2/3.
ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 2/3. அதே மாதிரி செகண்ட் பேர் 1/3 into 4 plus 1/4 into 5. இப்போ ரெண்டுத்துலையுமே 4ன்றது டினாமினேட்டரில் காமனாக இருக்குது. ஸோ அதை 1/4 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அது 1/4 மாறும். ஸோ இப்போ 3 into 4ல் நான் 4 காமனாக எடுத்துட்டா அப்போ பாக்கி 3. ஸோ 1/3. அடுத்து உள்ள சைன் ப்ளஸ். இங்கே 1/4 into 5 இருக்குது. இதில் நான் 4 வெளியில் காமனாக எடுத்துட்டா 1/5. இப்போ 3, 5 ரெண்டுத்துக்கும் காமனான நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 15. இப்போ 3யை 15 மாற்றணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 5. அடுத்து 5வை 15 மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 3. ஸோ 1/4 into 8/15. ஸோ இது இதில் 2 டைம்ஸ் போகும். ஸோ 2/15. ஸோ ஃபர்ஸ்ட் பேரை சால்வ் பண்ணால் 2/3 வருது. செகண்ட் பேரை சால்வ் பண்ணால் 2/15 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 2/3 ப்ளஸ் 2/15. ஸோ டினாமினேட்டர்ஸ் 315, பெரிய நம்பர் 15, அது 3ல போகும். ஸோ அதுதான் அதுக்கான காமன் நம்பராக இருக்கும். இப்போ 3யை 15 மாற்றணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே இருக்கிற 2வை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 2s are 10. அடுத்து உள்ள சைன் ப்ளஸ். இங்கேயே 15 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது. ஸோ இந்த 2 அப்படியே வந்துடும். ஸோ 2 அப்படியே இங்கே வந்துச்சுன்னா 10 + 2 is 12. ஸோ 12/15. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகும். இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் 4/5. ஸோ நீங்கள் 3 ப்ரொசீஜரில் இந்த சம்மை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது 1 into 2 into 3, 1 into 3 into 4 அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா காமனாக எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/1 into 3 plus 1/3 into 5 plus 1/5 into 7 plus 1/7 into 9. ஸோ இதை ஒரு குரூப்பாக எடுத்துக்கிறேன், இதை ரெண்டாவது குரூப்பாக எடுத்துக்கிறேன். ஸோ 1/1 into 3 plus 1/3 into 5. இதில் 3யை டினாமினேட்டரில் காமனாக எடுத்துடலாம். ஸோ அப்போ பாக்கி 1/1 is 1. அடுத்ததாக 3 into 5ல நான் 3யை வெளியில் காமனாக எடுத்துட்டா அப்போ பாக்கி என்ன இருக்கும் அப்படின்னா 1/5. இப்போ 1 + 1/5. 5 1s are 5. 5 + 1 பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். ஸோ 1/3 into 6/5. ஸோ இது இதில் 2 டைம்ஸ் போகும். ஸோ 2/5. ஸோ ஃபர்ஸ்ட் பேரை சால்வ் பண்ணால் 2/5. அதே மாதிரி செகண்ட் பேர் 1/5 into 7 plus 1/7 into 9. இதில் 1/7 நாம வெளியில் காமனாக எடுத்துடலாம். ஸோ அப்போ பாக்கி என்ன இருக்குன்னா 1/5 plus 1/9. இப்போ 5 9 ரெண்டுத்துக்கும் காமனான நம்பர் பார்த்தீங்கன்னா 9ன்றது 5ல போகாது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒன்று மல்டிப்ளை பண்ணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஸோ மல்டிப்ளை ஆர் எல்சிஎம் எது பண்ணாலுமே உங்களுக்கு என்ன வரும்னா 45 வரும். இப்போ 5வை 45 ஆக்கணும்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 1 into 9 is 9. அடுத்து உள்ள சைன் ப்ளஸ். 9ை 45 ஆக்கணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 1ை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5. ஸோ 1/7 into 9 + 5. 9 + 5 பார்த்தீங்கன்னா 14 வரும். ஸோ 14/45. ஸோ இது இதில் 2 டைம்ஸ் போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் 2/45. ஸோ ஃபர்ஸ்ட் பேரை எனக்கு சால்வ் பண்ணால் 2/5 வருது. செகண்ட் பேரை சால்வ் பண்ணால் 2/45 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 2/5 + 2/45. டினாமினேட்டர் 5 45 இருக்கு, பெரிய நம்பர் 45 5ல போகும். ஸோ ரெண்டுத்துக்குமான காமன் டினாமினேட்டர் 45. இப்போ 5வை 45 ஆக்கணும்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற 2வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 9s are 18 ப்ளஸ் இங்கே 45 இருக்குது, இங்கே 45 இருக்குது. ஸோ இந்த 2 அப்படியே வந்துடும். ஸோ 18 + 2 is 20. ஸோ 20/45. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 டேபிளில் போகும். இது 4 டைம்ஸ் போகும், இது 9 டைம்ஸ் போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் 4/9. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4/9. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/15 plus 1/35 plus 1/63 plus 1/99. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ணி அது ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்குது. அதை விட ஈஸியான ப்ரொசீஜர் இதில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த 15 அப்படின்றத இதோடைய ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இந்த 15 நான் எப்படி எழுதுனேன்னா 3 into 5 or 5 into 3 அப்படின்னு எழுதுறேன். ஸோ 15 is 3 into 5 or 5 into 3.
அடுத்து இங்க என்ன சைன் இருக்கு பிளஸ். அடுத்துதான் இந்த 35, இந்த 35 5 into 7 or 7 into 5 எழுதணும். ஸோ 5 into 7 or 7 into 5. அடுத்ததா இந்த 63, இந்த 63 வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 into 9 or 9 into 7 எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ 7 into 9. அடுத்ததா இந்த 99 9 into 11 or 11 into 9 எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ 1/9 into 11 or 11 into 9. இப்போ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் இதை ஒரு குரூப்பாக எடுத்துக்கிறேன், அடுத்ததா இதை ஒரு குரூப்பாக எடுத்துக்கிறேன். இந்த குரூப்பில் நான் டினாமினேட்டரில் 5 வெளியில் காமனாக எடுக்க முடியும், இந்த குரூப்பில் நான் 9 டினாமினேட்டரில் காமனாக எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பில் நான் 1/5 காமனாக எடுத்தேன் அப்படின்னா 1/3 + 1/7. ஸோ இதை சால்வ் பண்ணால் 1/5 இன்ட்டு 7 3 ரெண்டுத்துக்கும் காமனான நம்பர் 21. இப்போ 3 21 ஆக்கணும்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 7 21 ஆக்குனா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 7 + 3 10ன்னு வரும். ஸோ 1/5 இன்ட்டு 10/21. ஸோ இதில் 2 டைம்ஸ் போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் 2/21. ஸோ ஃபர்ஸ்ட் பேரை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 2/21. அதே மாதிரி செகண்ட் பேரில் நான் 1/9 வெளியில் காமனாக எடுத்தா 1/7 + 1/11. ஸோ இப்போ 7 11 ரெண்டுத்துக்கும் காமனான நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 77ன்னு வரும். ஸோ 1/9 இன்ட்டு, ஸோ 77 மாற்றோம்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 11 ப்ளஸ் 11 77 மாற்றோம்னா மேலே 7ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 7, 1 into 7 is 7. ஸோ 1/9 இன்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வரும். ஸோ 1/9 இன்ட்டு 18/77 வரும். ஸோ இதில் 2 டைம்ஸ் போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் 2/77. ஸோ ஃபர்ஸ்ட் பேரை சால்வ் பண்ணால் எனக்கு 2/21 வருது, செகண்ட் பேரை சால்வ் பண்ணால் எனக்கு 2/77 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 2/21 + 2/77. இப்போ 21 and 77 ரெண்டுத்துலேயும் பெரிய நம்பர் 77, அது 21ல் போகாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ 21 77 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் போகும். இது 3 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 231 அப்படின்னு வரும். ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால், ஏன்னா 7 3s are 21, 21 into 11. ஸோ 21 into 11 பார்த்தீங்க அப்படின்னா 231 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 231. இப்போ 21 231 மாற்றணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற 2வை 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22 ப்ளஸ் 77 நீங்கள் 231 மாற்றணும் அப்படின்னா 77 நீங்கள் 231 மாற்றணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6. ஸோ 28/231 அப்படின்னு. இப்போ இந்த 28 and 231 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் போகும். இது 4 டைம்ஸ் போகும், இது 7 டேபிளில் 33 டைம்ஸ் போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் 4/33. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4/33. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1/3² - 1 + 1/5² - 1 + 1/7² - 1 + 1/9² - 1 இதோடைய வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 3² 5² 7² 9² இதோடைய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3² is 9 வரும். ஸோ 1/9 - 1, ஸோ 1/9 - 1 வரும். ஸோ 1/8, ஏன்னா 3² வேல்யூ 9, ஸோ 9 - 1 பார்த்தீங்க அப்படின்னா 8. அடுத்ததா 5² is 25 வரும். ஸோ 25 - 1 பார்த்தீங்க அப்படின்னா 24, ஸோ 1/24. இப்போ அடுத்ததா 7² - 1, ஸோ 7² பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா 49 வரும். ஸோ 49 - 1 is 48, ஸோ 1/48. அடுத்ததா 9² - 1, ஸோ 9² 81 வரும். ஸோ 81 - 1 is 80, ஸோ 1/8. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 8 இருக்குது, 24 இருக்குது, 48 இருக்குது, 80 இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 டேபிளில் போகும். ஸோ 8ஐ மொத்தமாக நான் காமனாக எடுத்துறேன். ஸோ 1/8 வெளியில் வந்துடும். ஸோ இப்போ 1/8ல் 1/8 வெளியில் காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் 1. 24ல் நான் 8ஐ வெளியில் காமனாக எடுத்துட்டா அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3 இருக்கும், அது டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ 1/3. 48ல் நான் 8 எடுத்துட்டேன்னா அப்போ பாக்கி 6 இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் 1. அடுத்ததான் இங்கே உள்ள சைனு ப்ளஸ்.
80ல் நான் 8 காமன் எடுத்துட்டேன்னா அப்போ பாக்கி என்ன இருக்குன்னா 10 இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் 1. ஸோ 3, 6, 10 இது எல்லாத்தையுமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 30 வந்துடும். ஸோ 1/8 இன்ட்டு இப்போ இது 1ன்றது 1/1. ஸோ 1 30 ஆகுனா 30ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே இருக்கிற 1 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30. 3 30 ஆகுனா 10ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே இருக்கிற 1 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10. 6 30 ஆகுனா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே இருக்கிற 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5. அடுத்ததான் 10 30 ஆகுனா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 3. ஸோ 30 + 10 40 45 48ன்னு வருது. ஸோ 1/8 இன்ட்டு 48/30 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இந்த 8 இந்த 48ல் 6 டைம்ஸ் போகும். இந்த 6 இந்த 30ல் 5 டைம்ஸ் போகும். ஸோ நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் 5 இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 1/5. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இஸ் 1/5. நெக்ஸ்ட் கொஷின் 1/1 × 2 × 3 + 1/2 × 3 × 4 + 1/3 × 4 × 5 + 1/4 × 5 × 6. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சம்ஸில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணேன்னா அதே லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஒரு குரூப்பாக எடுத்துக்கிறேன், அதே மாதிரி இதை ஒரு குரூப்பாக எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பில் டினாமினேட்டரில் 2 × 3 அப்படின்றத நாம் மொத்தமாக காமனாக எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ 1/1 × 2 × 3 + 1/2 × 3 × 4. இதில் நான் 2 × 3வே டினாமினேட்டரில் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 2 × 3 நான் மொத்தமாக காமனாக எடுத்துட்டேன். இங்கே பாக்கி என்ன இருக்குன்னா 1/1. ஸோ 1/1 இஸ் நத்திங் பட் 1. அடுத்ததா இந்த 2 × 3 நான் காமனாக எடுத்துட்டேன். ஸோ 2 × 3 காமனாக எடுத்துட்டா பாக்கி 4ன்றது டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ 1/4. ஸோ 2 × 3 பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு வரும். ஸோ 1/6 இன்ட்டு இதை நாம மல்டிப்ளை பண்ணும். 4 1s are 4, 4 + 1 பார்த்தீங்க அப்படின்னா 5ன்னு வரும். ஸோ 5 டினாமினேட்டரில் 4. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 5/24. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூ சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 5/24. அடுத்தது செகண்ட் செட் 1/3 × 4 × 5 + 1/4 × 5 × 6. இப்போ ரெண்டுத்துலையுமே காமனாக இந்த 4 × 5 நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ 4 × 5 வெளியில் எடுத்துட்டா அப்போ பாக்கி இங்கே 1/3 இருக்கு, இங்கே 1/6. ஸோ 4 × 5 4 × 5 பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு வரும். ஸோ 1/20. அடுத்தது 3 6 ரெண்டுத்துலேயும் பெரிய நம்பர் 6, அது 3ல் போகும். ஸோ ரெண்டுத்துக்குமான காமன் டினாமினேட்டர் 6. இப்போ 3யை 6ஆக மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே 1 × 2 = 2 ப்ளஸ் இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ 1 அப்படியே வந்துடும். ஸோ 1/20 இன்ட்டு 3/6. ஸோ 3 6ல் 2 டைம்ஸ் போகும். ஸோ 1/2ன்னு வருது. ஸோ 1/20 × 1/2 இஸ் 1/40. ஸோ செகண்ட் செட்டை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னா 1/40. ஃபர்ஸ்ட் செட்டை சால்வ் பண்ணால் 5/24. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 5/24 + 1/40. இப்போ ரெண்டுத்துலேயும் பெரிய நம்பர் 40, அது 24ல் போகாது. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 24 and 40 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா 120 அப்படின்னு வரும். இப்போ 24 120 மாற்றோம்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே இருக்கிற 5ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25. அடுத்து இங்கே உள்ள சைன் ப்ளஸ். இப்போ 40யே நீங்கள் வந்து 120 மாற்றோம்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே இருக்கிற ஒன்று 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3. ஸோ 28/120. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 டேபிளில் போகும். இது 7 டைம்ஸ், இது 30 டைம்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் 7/30. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் ஈஸியாக நீங்கள் டக்குன்னு ஒரு கொஷினை பார்த்தோன்னே எடுத்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் எங்களுடைய ஃப்ரீ டைமில் நான் டெஃபினட்டாக ரிப்ளை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். So keep on practicing, keep on working hard. Thank you.